அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. 1980 வாக்குல ஈரோடு மாவட்டத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒருத்தர் வந்து சின்ன கடை வச்சிருந்தார். பெட்டி கடையும் கிடையாது, மளிகை கடையும் கிடையாது. அதுக்கு நடுத்துல இருக்கக்கூடிய ஒரு சைஸ்ல ஒரு கடை வச்சிருந்தார். ஒரு நாளைக்கு வியாபாரம் ஒரு 75 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் தான் வந்து ஆகும். அவருக்கு கிடைக்கிற லாபம் ஒரு 10% அதுல இருந்து தான் கிடைக்கும். 7,000 ரூபாய் இல்லை அப்படின்னா ஒரு 10 ரூபாய் இப்படிதான் வந்து அவருக்கு வந்து லாபம் வந்து கிடைக்கும். இப்படி இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்னதா வந்து ஒரு சலசலப்பு வந்து நடக்குது. என்னன்னு சொல்லி போய் பார்க்கறப்போ பஸ்ல கிராமங்களுக்கு போறதுக்காக விவசாயிங்க ஏறுறாங்க. கூடவே அவங்க அந்த உர மூட்டைகளை ஏத்துறாங்க. ஆனா அந்த உர மூட்டைகளை ஏத்துறதுக்கு பஸ்ல அனுமதிக்க மாட்டாங்க. உர மூட்டைலாம் ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை இவர் வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு டக்குன்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. மறுநாள் என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு அந்த கிராமத்துலலாம் வந்து கேட்கிறாரு, உங்களுக்கு என்னென்ன உரம் உரம் வந்து தேவை, அந்த உரத்தை நான் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்றேன், வீட்டுக்கே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மக்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கர மகிழ்ச்சி. உடனே என்ன பண்றாங்கன்னா என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லிஸ்ட் எடுக்கிறார் இவரு. அப்புறம் டவுனுக்கு வந்து டவுன்ல அந்த எல்லா உரங்களையும் வந்து வாங்கி மாட்டு வண்டி வச்சு மாட்டு வண்டியில எடுத்துட்டு போயிட்டு யார் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே டெலிவரி பண்றாரு. இது வந்து அவர் வந்து பண்ண ஆரம்பிச்சு அப்படியே வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல டெவலப் ஆகுது. டெவலப் ஆயிட்டு ஒரு உரக்கடையை வந்து அவர் வந்து துவங்குறாரு. அப்புறம் வந்து ஒரு உர குடவுனே வந்து துவங்குறாரு. ஒரு மிகப்பெரிய லெவல்ல அந்த உர விற்பனையில ஒரு பெரிய லெவல்ல வந்து வராரு. அதோட நிக்கல அவரு. அதுக்கப்புறமா மாட்டு தீவனம், கோழி தீவனம் இது எல்லாத்தையுமே வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சப்ளை பண்றாரு. அத சப்ளை பண்ணதோட இல்லாம அந்த கால்நடைகளுக்கு தேவை தேவைப்படக்கூடிய உரங்களை தாண்டி அதனுடைய பிரச்சனைகள், அதாவது வந்து கால்நடைகள் வரக்கூடிய நோய்களுக்கான மருத்துவரை வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து அந்த ஊருக்கே வந்து அனுப்பிச்சு அந்த கோழிகளுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து கால்நடைகளுக்காக இருக்கட்டும், அந்த டாக்டர்ஸை வந்து அனுப்பிச்சு அந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை வந்து தீர்க்கிறார். இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல கோடி கணக்கில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா வந்து இருக்காங்க. அதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பல லாரிகள் வந்து அவருடைய இதுல வந்து ஓடிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய நிறுவனமா அந்த நிறுவனம் வந்து வளர்ந்துருக்கு. எஸ்கேஎம் குரூப் உடைய ஸ்டோரி தான் இது. இந்த மயிலானந்தம் சாரை பத்தி தான் வந்து நான் வந்து பேசிட்டு இருக்கேன். எதுக்காக வந்து அவர் வந்து சொல்றேன், முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்தியால முட்டைகளுடைய விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய முக்கியமான நபர்கள்ல அவரும் வந்து ஒரு நபரா வந்து இருக்கார். நிறைய ரெவல்யூஷன் பண்ணியிருக்கார். முன்னாடி வந்து முட்டையுடைய விலையை வந்து விவசாயிகளுக்கு, அதாவது வந்து முட்டை கோழி வளர்க்குற விவசாயிகளுக்கு வந்து கொடுத்து, அதுக்கப்புறமா வந்து அதற்கான தீவனங்களையும் கொடுத்து அதை காம்பன்சேஷன் பண்ணி ஒரு சிஸ்டத்தையே வந்து உருவாக்கியிருக்காரு. நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. இவ்வளோ வந்து அவர் வளர்ந்ததுக்கான பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய இன்டேக். ஏன்னா இந்தியன் ஜூனியர்ஸ் சேம்பர் இந்தியாவுடைய தலை சிறந்த ஒரு 10 இளைஞர்களை அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய இந்த ஸ்ட்ராட்டஜி தான். சிம்பிளான விஷயம் தான். ஒரு ஒருத்தருமே சேல்ஸ்ல இருக்கும் இல்லையா, அந்த சேல்ஸ்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பொருளை விற்கிறது அப்படின்னு நினைச்சிருக்கோம். இது இது இன்னும் கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வாங்க செய்யறது அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. இதை தாண்டி ஒரு வெர்ஷன் இருக்கு சேல்ஸுக்கு. அது என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா சேல்ஸ்ன்றது ஈஸியா வந்து வந்துடும். அவர் முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணது உரங்கள் வந்து விவசாயிகளுக்கு போகணும். அதை அதை வந்து பஸ்ல வந்து ஏற்ற மாட்டாங்க. அப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம்னா எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணணும். கால்நடைகளுக்கு தீவனங்கள் வந்து விற்கிறாங்க. ஆனா கால்நடைகள் நல்லா வளர்றதற்கான மருத்துவத்தை பார்க்கணும் அப்படின்றது அங்க விவசாயிகளுக்கு தெரியல. அப்போ அதுக்கு டைரக்டா வந்து அவங்களுடைய அந்த பண்ணைகளுக்கு மருத்துவர்களை அனுப்புறது. இது எல்லாமே சேல்ஸ் உடைய ஃபண்டமெண்டலான விஷயம்தான். அப்போ சேல்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. இந்த ப்ராப்ளம் சால்விங் பண்ண தெரிஞ்சோம் அப்படின்னா அது வந்து சேல்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனா வந்து அமைஞ்சிருக்கு அவருக்கு. நம்ம கூட வந்து சேல்ஸ்ல இருக்கோம். நம்ம சேல்ஸ்ல இருக்கும்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க எந்த ஒரு பொருளை வித்தாலும்
அந்த பொருளால அந்த கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு பாருங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க அவருக்கு புரிய வச்சிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா சேல்ன்றது வந்து வந்துடும். நீங்க ஒரு வீடு விற்கிறீங்க அப்படின்னா அந்த வீடு வாங்குறதால அந்த வாடிக்கையாளருக்கு மாசம் மாசம் ரெண்டல் வந்து இனிமேல் வந்து கிடையாது. ஒரு சொத்துன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து கிடைக்குது. அதை தாண்டி அந்த சொத்தினுடைய வளர்ச்சியால அவருக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்களை நீங்க அந்த வாடிக்கையாளருக்குடைய மனசுல புரிய வச்சு அவருடைய பிரச்சனையை தீர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து நடக்கும். இப்ப சேல்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா சேல்ஸ்ன்றது பிரச்சனைகளை தீர்ப்பது. விற்பனை என்பது பிரச்சனையை தீர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில வந்து சொல்லலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.